சார் வணக்கம் சார். தினமணிலிருந்து வணக்கம். பேசுறோம். சொல்லுங்க. சார் இன்று காலையில தமிழ்நாடு முதல்வர் வந்து மகளிர் உரிமை தொகை தொடர்பா ரூ. 5000 வழங்கப்பட்டிருப்பதாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது பாஜக தரப்புல இருந்தும், அதிமுக தரப்புல இருந்தும் இது தேர்தல் நாடகம்னு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அவர்கள்ட்ட இருந்து இதை தவிர வேறு எதிர்பார்க்க முடியும். காரணம், இந்த திட்டத்தை, இந்த உதவித்தொகை தடை பெறுவதற்காக பாஜகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு போட்டு இதை தடை செய்யலாம் என்று நினைத்தார்கள். ஆகவே தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இதையெல்லாம் உணர்ந்துதான் அந்த தடை பெற்று விடக்கூடாது என்பதற்காகத்தான் 1 மாசமா அட்வான்ஸா கொடுத்து அதற்குரிய ரூ. 2000 ஏப்ரலுக்கு பிறகு, அடுத்த பைனான்சியல் இயருக்கு பிறகு கொடுக்க போறது முன்கூட்டியே கொடுத்து, ஏன்னா இதுக்கு தடை வாங்கிடுவாங்கன்னு தெரியும். ஏன்னா உச்ச நீதிமன்றத்தில் அதுக்குரிய நடவடிக்கைகளை போட்டு நேற்று பத்திரிகைலாம் வந்திருக்கிறது. 3 ஜட்ஜஸ் கான்ஸ்டியூட் பண்ணிருக்காங்கன்ட்டு. அது எப்படியும் தமிழ்நாட்டு தேர்தலில் இந்த மகளிர் உரிமைக்கு தடை வாங்க வேண்டும் என்ற ஒரு கெட்ட நோக்கத்தோடு எடப்பாடியும் பாஜகவும் சேர்ந்து கொண்டு சதி திட்டம் தீட்டினார்கள். அது மு.க. ஸ்டாலினுடைய சாமர்த்தியத்தால் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான் சார். இன்னொரு பக்கம் தாவேகா தரப்புல இருந்து விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையாக ஒண்ணு வெளியிட்டிருக்கிறாரு. அவருடைய அரசியல் வருகையினாலதான் இந்த தொகை அறிவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அவர் அவருடைய வருகையை பற்றி கவலைப்படவில்லை. அப்படி ஒரு ஆள் இருக்கிறது பற்றியும் எங்களுக்கு அக்கறையும் இல்லை, கவலையும் இல்லை. நாங்கள் எங்கள் பாதையை தூக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இடையில வருகிற இடைச்சல்களை பற்றிலாம் நாங்கள் எந்த காலத்துல கவலைப்பட்டதே கிடையாது. அதனால தன்னைத்தானே உயர்வாக அவர் கருதி கொள்வன் முட்டாள் என்பது எல்லோருக்கும் தெரிந்து கொண்டு, தன்னை அளவுக்கு மீறி எடை போட்டுக்கொண்டு கருதுவன் தான் அடிமுட்டாள் என்பது வாக்கு இல்லையா? அதனால அதுக்கு அளவுக்கு மீறி அவர் எடை போட்டுக் கொள்வது அவருடைய அறியாமையை காட்டுகிறது. அவ்வளவுதான். ஓகே சார். நிறைவான கேள்வி சார். இப்ப தேர்தல் நெருங்க வரக்கூடிய சூழ்நிலையில இப்படி ரூ. 5000 முன்கூட்டியே கொடுப்பது அப்படிங்கிறது வாக்காளர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு லஞ்ச பணம் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் பொதுவெளியிலையும் எழுப்புறாங்க. அரசியல் தலைவர்களும் எதிர்கட்சிகளும் சொல்றாங்க. இது ரொட்டீனா மாதம் கொடுக்கக்கூடிய ரொட்டீனா போயிருக்கோம். இதற்கு தடை வாங்குவதற்கு அதிமுக அவருடைய குருவாக இருக்கிற, அவருடைய ஆசானாக இருக்கிற பாஜகனுடைய வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு போட்டு இதை பீகார் இப்ப போட்டாங்களா? போடல. பீகார்ல அவங்க கொடுத்தாங்கல்ல தனி 20,000 கோடி ரூபாய், 12,000 கோடியில இருந்து 20,000 கோடி ரூபாய் தனி சலுகையாக பீகாருக்கு ஒன்றிய அரசு கொடுத்ததா இல்லையா? அப்ப எங்க போயிருந்தாங்க இவங்க? இதே பிஜேபி தானே கொடுத்தது. ஒன்றிய அரசே பணம் கொடுக்க ஹெல்ப் பண்ணிச்சா இல்லையா? அப்ப அது கரப்ஷன். அதுக்கு பேர் என்ன? இது ரொட்டீனா நாங்க கொடுக்கிற திட்டத்துக்கு இவங்க தடை போடுவாங்க என்பதற்காகத்தான் இதை முன்கூட்டியே செய்திருக்கிறார் என்பது என்னுடைய கருத்து. மிக்க நன்றி சார். மிக்க நன்றி சார்.